ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடைகளில் வாங்குகிற அதே சுவையோட சாஃப்டான பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. போலி பண்ணுறதுக்கு 1.5 கப் மைதா மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து மைதா மாவை லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கைகளில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் மாவு ஊறணும். மூடி வச்சிடலாம். பூரணத்துக்காக 1 கப் அளவு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். ஒன்றரை கப் அளவு வெல்லம் துருவி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்ததும் ஒரு ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியானதும் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியானதும் 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ கைகளில் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற மாவும் பூரணமும் சம அளவு இருக்கணும். அப்போ தான் போலி நல்லா வரும். ஒரு வாழை இலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு போலி தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த முறையிலே போலி தட்டுங்க. அப்போ தான் பூரணம் எல்லா ஓரங்கள்லேயும் சம அளவு இருக்கும். கடாயில் நெய் சேர்த்து போலியை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துலேயே போலி வெந்துடும். அவ்வளோதான், கடைகளில் வாங்குகிற அதே சுவையோட போலி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் போலி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.